வெயில்ல இருந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக விவசாயிகள் ஒரு புதிய தந்திரத்தை கையாண்டிருக்காங்க. என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய புகான்பூர் மாவட்டத்துல பயிர்கள் எல்லாமே கலர் கலர் புடவைகளால மறைச்சு வச்சிருக்காங்க. தூரத்துல இருந்து பாக்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சலவைக்காரர்கள் தான் இந்த புடவையை வாஷ் பண்ணி ட்ரை ஆக்குறதுக்காக அங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா கொஞ்சம் கிட்ட போய் உத்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்க கதை நமக்கு புரிய வரும். என்ன அப்படின்னா கோடை காலம் துவங்கி இப்போ வெயிலினுடைய தாக்கமானது மக்களை வாட்டி வதைக்க தொடங்கி இருக்கு. வெயிலினுடைய தாக்கத்தினால எங்களுடைய பயிரெல்லாம் வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புகான்பூரை சேர்ந்த விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த புதிய ஒரு யுத்தியை கையாண்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கலர் கலரா புடவைகள் எல்லாமே வாங்கி அந்த வயலை சுத்தி அதை போத்தி வச்சிருக்காங்க. இதன் மூலமா வெயிலுடைய தாக்கம் ஓரளவுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புடவை கிட்டத்தட்ட 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் கிட்ட வருதான். ஒட்டுமொத்த பயிர்களையும் காக்கணும் அப்படின்னா 4000 இருந்து 5000 கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இவ்வளவு செலவானாலுமே இந்த புடவை அடுத்தடுத்த வருடங்களுக்கு எங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயில்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத தேடி தேடி பண்ணிட்டு இருக்க சமயத்துல இந்த விவசாயிகள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கையாண்டிருக்கிறது அந்த பகுதி இல்லாம ஒட்டுமொத்தமாகவே இந்த ஒரு தந்திரமான விஷயம் எல்லாரையுமே ஈர்க்க தொடங்கி இருக்கு.